ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன குழம்புன்னு சொல்லட்டுமா? இங்கே பாருங்கள், இது என்ன குழம்பு? மொச்சக்கொட்டை புளிக்குழம்பு, கத்திரிக்காய் சேர்த்துருக்கோம். அப்புறமா அதில் பச்சை மிளகா, கத்திரிக்காய், வெஞ்சனம் என்ன வெஞ்சனம்? பூசணிக்காய், அப்புறம் கத்திரிக்காய், வத்தல் பாருங்கள், சோத்து வடகம், அப்புறமா வெண்டைக்காய் வத்தல், இது ஊறுகாய், தண்ணி. நீங்களும் சாப்பிட்றீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? கத்திரிக்காய் வெஞ்சனம் ரொம்பவே உடம்புக்கு சத்தானது. இந்த கத்திரிக்காய் வெஞ்சனம் இது பூசணிக்காய் சீசனுக்கு கிடைக்கையில இதை சாப்பிட்டுக்கோங்க. நம்மளுக்கு இது மூலியமாக நம்மளுக்கு ஒரு சத்து கிடைக்கலாம். கண்டிப்பாக சாப்பிட்டு பாருங்கள். கத்திரிக்காய் டெய்லியும் எங்கள் வீட்டில் செஞ்சுருவோம். நீங்களுமே இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. நாங்கள் லஞ்சு ரொம்ப லேட்டாக சாப்பிட்றோம். நீங்கள் எத்தனை மணிக்குள்ளே சாப்பிடுவீங்க? கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், நானும் சாப்பிட்றேன். பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு இந்த குளிரில் வேணாமா? தயிர் வேண்டாம், அவ்வளோதான். இதை நல்லபடி பிணைஞ்சிக்கோங்க. இதை இப்படி பிணைஞ்சிக்கிட்டு இந்த வெஞ்சனத்தை கொஞ்சோண்டு இப்படி வைங்க. கருவேப்பிலை தூக்கி போட்டுருங்க. நான் சாப்பிட மாட்டேன் கருவேப்பிலையை. நல்லா சாப்பிடுங்க. யாரோ கத்திரிக்காய் ஒன்று எடுத்துக்கோங்க. கத்திரிக்காய் சோத்தில் இப்படி வச்சுக்கோங்க. இப்படியே சோத்தில் மூடிடுங்க. கருவேப்பிலை எனக்கு சாப்பிட உள்ளே இறங்க மாட்டேங்கி. நீங்கள் சாப்பிடுவீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கத்திரிக்காயோட சாதத்தை இப்படி எடுத்துக்கோங்க. எடுத்து அப்படியே சாப்பிடுங்க. இது மட்டும் சாப்பிட்டா போதுமா? இருங்க. ஒரு சோத்து வடகம், ஒரு வெண்டைக்காய் வத்தல், இதையும் அதே மாதிரியே பண்ணுங்கள். பார்த்தீங்களா, தெரியுதா? அப்படியே அடிச்சு சாப்பிடுங்க. சரியான லஞ்சு. நீங்களும் சாப்பிடுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்.